Hi friends, வணக்கம். வெல்கம் டு மலேசியா தமிழ் குக்கிங் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளான சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு டிப்ஸோடு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்கு போகலாம். ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிற பேன் இருந்தால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்படி ஒரு குழியான பேன் எடுத்து வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ இல்லை நீங்கள் யூஸ்வலி யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலோ 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா காய விடுங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு துண்டுகளை எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுத்து விடுங்க. இஞ்சி போடுறது வந்து ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு பிடிக்கலனா இஞ்சி போடாமையும் விட்டுடலாம். பொதுவாகவே பூண்டு பொரித்த எண்ணெயில் ஒரு சமையலை செய்கிறப்ப அந்த சமையல் ரொம்ப நல்ல வாசமாக ரொம்பவே சத்தோடு இருக்கும். அதுக்கு தாங்க முதல்ல பூண்டை எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிறது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா பூண்டை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பொரிஞ்ச பூண்டுகளை தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் அந்த எண்ணெயிலே சமைப்பாங்க. ஆனால் நம்ம அந்த பூண்டு அப்படியே தான் விட்டுற போகிறோம். பூண்டு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இது கூட ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோழி இறைச்சி துண்டுகளை போட்டுக்கலாம். நான் எலும்பு இல்லாமல் இருக்கிற வெறும் இறைச்சி துண்டுகளை மட்டும் போட்டுருக்கிறேன். நீங்கள் வேணும்னா எலும்போடையும் போடலாம். அப்படி நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல கோழிக்கு பதிலாக காலிஃப்ளவரோ இல்லை உருளைக்கிழங்கோ அப்படியும் இல்லைன்னா மீல் மேக்கரோ போட்டுக்கலாம். மீல் மேக்கர் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெள்ளை மிளகுத்தூள் ரொம்ப நல்ல வாசத்தையும் நல்ல ருசியையும் கொடுக்குங்க. எலும்பு இல்லாமல் வெறும் இறைச்சி துண்டுகளை மட்டும் போடவும் எவ்வளோ சீக்கிரமாக சிக்கன் துண்டுகள்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காய துண்டுகளை போட்டுக்கலாம். நான் இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணேன். நீங்கள் அப்படி பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் சின்ன வெங்காயம் இன்னும் நல்ல சத்து, அதோட நல்ல ருசி கொடுக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயம் ரொம்ப நல்லா வேகணும்னு இல்லைங்க, லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும். இது கூடவே இப்போ நான் ஒரு கேரட்டை பாதியாக கட் பண்ணி அந்த பாதி கேரட்டை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப்பு க்ரீன் பீஸ் போட்டுக்கிறேன். க்ரீன் பீஸ்க்கு பதிலாக நீங்கள் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கூடவே இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெட் கேபேஜ் துண்டுகளை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கேபேஜ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகரித்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குடல் சம்மந்தப்பட்ட நோய்களாக இருக்கட்டும் இல்லை எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இந்த ரெட் கேபேஜ் குணப்படுத்திடுங்க. அவ்வளோ நல்ல வைட்டமின்ஸ் உள்ள சாப்பாடு இது. இது கிடைக்காட்டியும் தேடி பிடிச்சி வாங்கி சாப்பிடுங்க. ஒயிட் கேபேஜ் கூட கம்பேர் பண்ணால் இது ருசி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ரெட் கேபேஜ். இந்த சமையலுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரிசையாக கொடுத்துருக்குறோம். மறக்காமல் அங்கே செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு எழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன செய்வோன்னா 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஊசி மிளகான்னு சொல்லுவோம். இந்த மிளகாய்களை ரொம்பவே காரமான மிளகா துண்டுகள் இது. இதை காய்கள் கூடவே போட்டு லைட்டாக வதக்கி விடலாம். அப்படி குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் மிளகாய் போடாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றி பொரிச்சிக்க போகிறோம். முட்டையை தனியாகவும் பொரித்து போடலாம். ஆனால் இப்படி இது கூடவே பொரித்து போடுறப்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தான் காய்கறிகளை அழகாக கரண்டியிலேயே ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சாச்சு. இப்போ அதில் இருக்கிற எண்ணெயிலேயே இப்படி அடித்து வச்சுருக்கிற முட்டையை அழகாக இப்படி ஊற்றி பொரிச்சிக்குங்க. சில பேர் சோறு போட்ட பிறகு தான் அது கூடவே முட்டையை போட்டு பொரிப்பாங்க. எல்லாம் ஒன்று தான். ஸோ உங்கள் வசதியை பொறுத்து தாங்க.
இப்பயும் முட்டையை பொரித்து வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி சோறு போட்ட பிறகு கூட முட்டையை அது கூடவே போட்டு கிண்டி எடுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பயுமே முட்டையை பொரிக்கிறப்ப இந்த மாதிரி கரண்டிலேயே அதை கட் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிட்றப்பையும் அந்த ருசி ஃபுல்லாக அந்த ரைஸில் இறங்குங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டே தாங்க இந்த முட்டையை பொரிக்கணும். அப்போ தான் ரொம்ப வேகாமல் அழகாக கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கிற 2 கப் ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு சோறு எப்பயுமே இப்படி திரியாக தாங்க இருக்கணும். அப்போ தான் அது ஃப்ரைட் ரைஸ்க்கு சரியான கன்சிஸ்டன்சி தரும். அப்படி நீங்கள் இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்ப தான் சோறை சுட சுட ஆக்கியிருக்கிறீங்கன்னா, சோறை நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஃபேன் கடியில் வச்சு அதை ஆற விடலாம். அப்படி இல்லாட்டி அதை விட ரொம்ப ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுங்க. சோறு நல்லா திரியாக அதே நேரத்தில் ஒட்டாமல் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஏற்ற பதத்தில் அழகாக வந்துடுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் தான் சுட சுட உள்ள சோறை வைக்கிறதுனால சோறு ஒன்றும் ஜில்லுன்னு ஆயிடாது. எனிவே நீங்கள் அந்த சோறு எடுத்து திருப்பியும் போட்டு ஃப்ரைட் ரைஸாக நல்லா ஆக்க தான் போகிறீங்க. ஸோ பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் எப்படி செய்கிறாங்கன்னா, சோயா பீன் இருக்குது இல்லையா, அந்த பீன்ஸில் இருந்தும் மற்றும் அதில் சில வகை உப்புகள், சீனி இதெல்லாம் சேர்த்து தான் செய்யப்படுது. ஃப்ரைட் ரைஸில் சோயா சாஸ் ஊற்றுறப்ப ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஜஸ்ட் வாசத்துக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சிசம் ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சிக்கன் ஸ்டாக் நல்லா மசிச்சு பவுடராக்கி இது கூடவே சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கலாம். இப்போல்லாம் கடைகளில் சிக்கன் ஸ்டாக் லிக்விட் டைப்லேயும் கிடைக்கிது. அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அப்படி உங்களுக்கு கிடச்சின்னா. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி சோறு திரியாக இருக்கணும். அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. சாய் சாஸ்லேயே தேவையான அளவு உப்பு இருக்கிறதுனால நான் தனியாக உப்பு எதுவும் சேர்க்கலை. அப்படி உங்களுக்கு சாய் சாஸ் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் சோறாக்குறப்பயே சோறில் உப்பு போட்டு வடித்து ஆக்கிட்டிங்கன்னா நீங்கள் தனியாக உப்பு போட தேவையில்லை. ஏன்னா ஃப்ரைட் ரைஸில் தனியாக நீங்கள் உப்பு போடுறப்ப சில சமயம் அதுக்கு சரியாக கரையாமல் வாயில் கடிப்படும். அதுக்கு தான் தனியாக சோறு ஆக்குறப்பயே அதில் உப்பு போட்டு ஆக்கிட்டிங்கன்னா சமைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போலாம் மோஸ்ட்லி பிள்ளைங்க வீட்டிலேருந்தே தான் ஆன்லைனில் படிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் காலை சாப்பாடோ இல்லை லஞ்சோ இல்லை டின்னரோ சோறு கறின்னு ஆக்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்குற பட்சத்தில் பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி ஒரு பிளேட் சாப்பிட்ற இடத்துல 2 பிளேட் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இதே மாதிரி ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்க சொல்லுவாங்க. பட் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்ப நீங்கள் சில்லியோட அளவை குறைச்சிக்கலாம், இல்லை சில்லியே போடாமையும் செய்யலாம். எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடணும். அப்போ தான் அதோட டேஸ்டெல்லாம் நல்லா ரைஸ்குள்ளே போய் இறங்கும். இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான ரொம்பவே ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சமைச்சா மட்டும் போதுமா? வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நான் ட்ரை பண்ண போகிறேன். சூப்பராக இருக்குதுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. ரிச் ஆஃப் வெஜிடபிள்ஸ் டூ. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ மறக்காமல் இன்றைக்கே நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி இந்த ஃப்ரைட் ரைஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவராக இருந்தால் திருப்பியும் போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ரும். அதோட மறக்காமல் இப்போவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ரொம்ப முக்கியமாக ஷேர் பண்ணி விட்ருங்க, சரிங்களா? அப்படியே நம்மளோட ஃபேஸ்புக் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த
சூப்பரான சுவையான ரெசிபியோடு உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். Terima kasih.